இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய ஐஐஎஃப்சியும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா அவர்களுடைய கொண்டாட்டத்தை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு இயக்குனர் அமீர் அவர்களும் புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்களும் கடலோர கவிதைகள் கதாநாயகி ரேகா அவர்களும் இங்கே வருகை தந்து இன்றைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இந்த விழாவை துவக்கி இருக்கிறோம். இந்த விழா தொடர்ந்து 5 நாட்கள் இதே சிவாலயா அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது. தினமும் 2 பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய 2 திரைப்படங்கள் திரையிடப்பட இருக்கிறது. முதல் படமாக இன்றைய தினம் கடலோர கவிதைகள் திரையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. மதியம் ஒரு திரைப்படம். அப்படி தொடர்ந்து 5 நாட்கள் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய 10 படங்கள் இங்கே திரையிடப்பட இருக்கிறது. சென்ற வருடம் பாலு மகேந்திரா சார் அவர்களுடைய அவருடைய இயக்குனர் இதுவை கொண்டாடினோம். அதுவும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற்றது. அதற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து சிறப்பித்தார். இன்றைய தினம் இன்னும் நிறைய கலைஞர்கள் இயக்குநர்கள் எல்லாம் இந்த 5 நாட்களும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, அருகில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் உள்ள விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய மாணவர்கள் எல்லாரும் இங்கே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். வெற்றிமாறன் பேசும்போது பாரதி ராஜா வந்து யாருன்னு ஒரு மாணவர் கேட்டதாகவும் வருத்தமாக சொன்னார். இது போல விழாக்களை கொண்டாடி தான் பாரதி ராஜா நம்ம அறிவிக்கிறத இந்த காலகட்டத்தில் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ படிக்கிற மாணவர்கள் வந்து +2 முடிச்சுட்டு வந்து உடனே காலேஜில் சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு 16 வயசு தான் இருக்கும், 16-17 வயசு. அவங்களுக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. அதனால் அதை வந்து நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அதே வந்து ஒரு ஃபைனல் இயர் பசங்க, பிஜி பசங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அவரை பற்றி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கும் இருந்துக்கிட்டு அவர் இயக்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பெரிய நடிகராகவும் நடித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய இதை கொண்டாடும் போது நாங்கள்லாம் அதில் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். பாரதி ராஜா ஒரு பெரிய இயக்குனர் இமயம். அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர் கேட்டதா அவர் சொன்ன மாதிரி இந்த விழா மேடையில் கேட்டதா? இல்லை, விஷுவல் கம்யூனிகேஷன் கேட்டதா சொல்லலை, யாரோ ஒரு மாணவர்கள் கேட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி மாணவர்கள் தான் வர? இல்லை, அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்களுக்கு நிச்சயமாக சினிமாக்காக தான் அவங்க வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாரை பற்றியும் தெரியும். யாராவது ஒரு மாணவர் கேட்டு இருக்கலாம்.